பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ராஜியை பார்த்து கதிர் இருந்துட்டு, என்ன இன்னைக்கு நீ அளவுக்கு மீறி ரொம்பவே அழகா இருக்க. நீ எப்பவுமே அழகா தான் இருப்ப. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப பேரழகா இருக்க. என்னத்தை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தூக்க கலக்கத்தில் இருக்க. அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுற. நான் தெளிவாக தான் இருக்கேன். முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே இருந்தால் எப்படி? கிளாஸ்க்கு வேற டைம் ஆகுது. ஆமாம் இல்லை, கிளாஸ்க்கு வேற டைம் ஆகுது. இதை மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே பெட் மேலே போய் உட்காடுறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜி படுற வெக்கத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏய், முதல்ல காஃபியை குடி, இரு நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் எடுத்து குடிக்கிறாங்க. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கா கிளாஸ்க்கு போய் இன்னைக்கு கிளாஸு நான் கிளாஸை கவனித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு வெக்கத்தில் செவந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு ஐயோ அம்மா முடியலையே, ஐயோ அப்பா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்காங்க. சரவணன் இருந்துட்டு அம்மா என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் முடியலடா, காய்ச்சல் ரொம்ப அடிக்கும் போல இருக்குது, ரொம்ப குளிர வரி இருக்குது, என்னால் முடியல, வாயெல்லாம் கசக்குது, அதுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒன்றுமே முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு கை காலெல்லாம் அழுத்தி விட்டு தைலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா இது, இந்த மனுஷன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட பயங்கரமாக ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி வராங்க. அம்மா என்னாச்சும்மா, நான் போய் காஃபி ஆனால் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு டேய் சரவணா, கடைக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னப்பா இது, அம்மா இந்த நிலைமையில் இருக்காங்க, கடைக்கு போகலான்னு சொல்கிறீங்க, எப்படிப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, கடையில் நிறைய வேலை இருக்குது, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலே இருக்குது, ஆட்டோக்காரனோட நம்பரும் இருக்குது, அவங்க வேணும்னா போய் போட்டுட்டு வரட்டும், கடைக்கு டைம் ஆகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரசியை கூப்பிட்டு பணம் 200 கேட்டேலம்மா, மறந்துட்டு போயிட்டேன், இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா நீ வேறு தேங்க்ஸ் அது இதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு அரசின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அரசியும் போகிறாங்க. என்னடி சொன்னார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்பா கிட்ட 200 பணம் கேட்டிருந்தேன், அதை தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லையா? வேற என்ன இருக்கும்? நீ ஆக்டிங் பண்ணுறத அவர் நல்லாவே கவனிச்சிட்டாரு, எனக்கே தெரிஞ்ச விஷயம், அப்பாவுக்கு தெரியாமலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுமா, வேறு ஏதாச்சும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு அப்படி என்னத்தடி ட்ரை பண்ண சொல்கிறேன், ஏதாவது ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம கதிரராஜ்யம் அப்படியே கோச்சிங் சென்டருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் காரில் போகாமல் ஆட்டோவில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு இல்லாமல் இவன் இன்றைக்கி வேறு ஹப் பண்ணதுனால என்னால் எப்படி கிளாஸ்க்கு போக முடியும், சரி நம்ம ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து கிளம்புறாங்க. ராஜி நீ ஓகே தானே? நான்லாம் ஓகேவாக தான் இருக்கேன், போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறிட்டு ரன்னிங் ரேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோட ஷால் வந்து நம்ம கதிர் மேலே படுது. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, இத்தனை நாள் இந்த அழகை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ராஜியை கூட்டிகிட்டு நேராக அந்த கோச்சிங் சென்டர் போகிறாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுவும் அங்கே இருக்கலாம், அந்த கிளாஸில் தான் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஐபிஎஸ் தான் ஆயிட்டாங்க, நீயும் அதே மாதிரி
செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உன்னோட ஃபோட்டோ இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கேயே நீ வெயிட் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் ரூமில் ரெஸ்ட் எடு. நான் என்ன குழந்தையா? நான் ஐபிஎஸ் ஆக போகிறவன். நான் ரூமுக்கு கரெக்டாக வந்துடுவேன். நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு, "இங்கேயே வெயிட் பண்ணலாம் தானே?" "அதெல்லாம் பண்ணலாம் சார்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம கதிர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, "எனக்கும் டைம் ஆகுது, மற்றவங்களும் ரெடி ஆகணும்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மீனா இருந்துட்டு, "ரெடி ஆகிக்கோங்க, நானா வேண்டான்னு சொன்னேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நான் கோவமா இருக்கனே, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதுவுமே இது வரைக்கும் பண்ணவே இல்லையே, நான் எதுக்காக உங்களை போய் சமாதானப்படுத்தணும்? எனக்கு வேறு வேலை இல்லையா? நான் என்ன அன்னைக்கு மனநிலைமையோடு இருந்தேன், அத்தைக்கு துணையாக தானே நான் நின்னேன். நான் அப்படி நின்று இருப்பேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வீம்பா என் மேலே கோபமா இருந்துட்டுருக்கீங்க. இருந்துக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இன்னைக்கும் உனக்கு மட்டும் தான் சமைச்சுக்கிட்டியா, இல்லை எனக்கும் சமைச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "போனா போகட்டும்னு உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சமைச்சு வச்சுருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தான், "இந்த போனா போகட்டும்லாம் வேணாம், இன்றைக்கும் நான் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். கடையில் சாப்பிட்டுக்கிறீங்களா?" "கண்டிப்பாக தானே சொல்கிறீங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. வீட்டு சாப்பாடு கிடைக்காம கடையில் சாப்பிட்டுட்ருக்காரு. அதனால் இந்த சாப்பாடு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கே கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு" சொல்லிட்டு இருக்கிற சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. செந்தில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.